நிதி ஆயோக் கூட்டத்துல டெல்லியில் நடைபெறக்கூடிய நிதி ஆயோக் கூட்டத்துல தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொள்வது தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஒரு விமர்சனத்தை முன்வைத்த நிலையில அந்த விமர்சனத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒரு விளக்கத்தை வழங்கியிருந்தார். இந்த நிலையில அதற்கு ஒரு பதிலளிக்கக்கூடிய வகையில எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் ஒரு கருத்தை இதனுடைய எக்ஸ் பக்கத்துல பதிவு செய்திருக்கிறார். முந்தைய 3 ஆண்டுகள் நிதி ஆயோக் கூட்டங்களை தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுகிறது என வீர வசனம் பேசி தமிழ்நாட்டினுடைய முதல்வராக தமிழ்நாட்டினுடைய நியாயமான நிதி உரிமையை பெற சொல்லாத முதலமைச்சர் இப்போது மட்டும் செல்ல வேண்டிய காரணம் என்ன? இதற்கு தமிழ்நாடா காரணம் என்று கேள்வி எழுப்பக்கூடிய அவர், இல்லை, திமுகவினுடைய குடும்பம் தான் இதற்கு காரணம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். ரெய்டை பார்த்து யாருக்கு பயம்? முதலமைச்சர் அவர்களே அது கண்ணாடி என்று சொல்வது போல உங்களை பார்த்து நீங்களே ஏன் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்ற ஒரு கருத்தை அவர் பதிவு செய்திருக்கிறார். அறிவாலய மேல் மாடியில சிபிஐ ரெய்டு வந்த போது கீழ்மாடியில் முதலமைச்சரும் அவருடைய தந்தையும் 63 தொகுதிகளை தாரை வார்த்த போது டேபிளுக்கு கீழ் தவழ்ந்து சென்றீர்களா, ஊர்ந்து சென்றீர்களா என்ற ஒரு கேள்வியை எடப்பாடி பழனிசாமி எழுப்பியிருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் எதிர்கட்சியாக கருப்பு பலூன் காட்டிவிட்டு ஆளும் கட்சியாக வெள்ளை கொடியை காட்டினீர்களே, அப்போது தவழ்ந்து சென்றீர்களா, ஊர்ந்து சென்றீர்களா என்ற ஒரு கேள்வியும் எழுப்பியிருக்கிறார். எது ஸ்டாலினுடைய கை என்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய அவர், அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் பாதிக்கப்பட்ட மாணவனுடைய பெயர் உள்ளிட்ட சுய விவரங்களோடு எஃப்ஐஆர் லீக் செய்த கை ஸ்டாலினுடைய கை என்றும், ஜாஃபர் சாதிக் போன்ற இன்டர்நேஷனல் ட்ரக் மாஃபியா தலைவனை அயலக அணி அமைப்பாளராக நியமித்த கை ஸ்டாலினுடைய கை என்றும், ஞானசேகரன் முதல் தெய்வ செயல் வரை சகல பாலியல் குற்றவாளிகளையும் அவர்கள் பின்னணியில் இருக்கக்கூடிய சார்களையும் பாதுகாக்கக்கூடிய கைதான் உங்களுடைய கை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அண்ணா நகர் 10 வயது சிறுமி பாலியல் வழக்கில் உங்கள் கீழ் இயங்கக்கூடிய காவல்துறை மீது நம்பிக்கை இல்லாமல் உயர்நீதிமன்றம் தாமாக வந்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டதை எதிர்த்து உச்சநீதிமன்றம் வரை சென்று கைதான் இந்த முதலமைச்சருடைய கை என்றும், தேர்தல் கூட்டணிக்காக மேகதாது முதல் முல்லை பெரியார் வரை தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை அடகு வைத்த கைதான் முதலமைச்சருடைய கை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். 7.5% உள் இடஒதுக்கீடு வந்த போது ஆளுநர் ஒப்புதல் அளிக்காத சூழலிலும் கூட அரசியலமைப்பு சட்டத்தை 162வது பிரிவை பயன்படுத்தி அரசாணை வெளியிட்டு மாநில உரிமையை நிலைநாட்டியவர் தான் நான் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர், அப்போது நீங்கள் ராஜ்பவன் வாசலிலே அரசியலோ அவியலோ செய்து கொண்டு இருந்தீர்களே, நினைவிருக்கிறதா என்ற ஒரு கேள்வியும் எழுப்பியிருக்கிறார். அதனால் மாநில உரிமைகளை பற்றி மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் வழி வந்த தன்னிடம் பேச உங்களுக்கு எந்த அருகதையும் இல்லை என்று குறிப்பிட்டிருக்கிற எடப்பாடி பழனிசாமி, கச்சத்தீவு முதல் காவிரி வரை தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை தாரை வார்த்த நீங்கள் மாநில உரிமை பற்றியெல்லாம் பேசினால் மக்கள் சிரிப்பார்கள் என்றும், இதற்கெல்லாம் பின்னர் வரக்கூடிய நிலையில தான் கேட்ட கேள்வி யார் அந்த தம்பி என்றுதான், உங்களுக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம் என்றுதான் என்னுடைய கேள்வியாக இருந்தது என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். அதோடு மட்டுமில்லாமல் முதலமைச்சருக்கும் அவருடைய மகனுக்கும் மிகவும் வேண்டியவராக இருந்த அந்த தம்பி யார் என்று சொல்கிறார்களா இல்லையா என்பதை இடி ரைடு என்றதும் அவர்கள் இந்த நாட்டை விட்டே தப்பி சென்றார்களே என்ற ஒரு கேள்வியும் அவர் எழுப்பியிருக்கின்றார். எனவே தெம்பு இருந்தால், திராணி இருந்தால், வக்கு இருந்தால் அதற்கு முதலில் பதிலை சொல்லிவிட்டு மற்றதை பேசுங்கள் என்றும், உங்களுடைய எல்லா மடைமாற்ற பேச்சுக்களுக்கும் பதிலளிக்க நான் தயாராக இருக்கிறேன் என்றும், ஆனால் மக்களுக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாக வேண்டும் என்றும், யார் இந்த தம்பி என்ற ஒரு உண்மையை அவர் விளக்க வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய எக்ஸ் பதிவின் மூலமாக கேள்வியாக எழுப்பியிருக்கிறார்.